நம்மளே ஓன் டேக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளால பஞ்சாயத்தில் நம்மளால வீட்டு வரி சொத்து வரி இது வர்றது சிக்னேச்சர் யூஸ் பண்ணி தப்பான டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சுன்னா யார் மேலே அதோட பொறுப்பு வரும்? உங்க மேலே தான் வரும். ஏன்னா உங்கள் கையெழுத்து தான் அது வருது. சரியா? நீங்கள் எப்படி ஒரு பேப்பரில் பேனா வச்சு கையெழுத்து போடுறீங்களோ அதே போல தான் டிஜிட்டல் சிக்னேச்சர். மீட்டிங் அது வந்து கம்ப்யூட்டரில் போடுறது உங்கள் பேர் வரும். மற்றது வந்து நம்மளே கைப்படையாக ஆகும். ஸோ ரெண்டுக்கும் ப்ராக்டிக்கலி எந்த விதமான வித்தியாசமுமே இல்லை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டரில் போடுறத ஏதோ பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. டிஜிட்டல் சிக்னேச்சர்னால் நம்மளுடைய கையொப்பம் மின்மயமாக்கி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். டிஜிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போடுறது மாதிரி தான் அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓடிபி வந்து உங்களோட நம்பரில் வரும். அது இல்லாமல் ஒரு இமெயிலையும் வரும். ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கும் இமெயிலையும் வரும். ஸோ இமெயிலில் வந்தாலும் நம்பரில் வந்தாலும் அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஓடிபி நீங்களாக கொடுக்காம ஓடிபி உங்களுக்கு தகவல் இல்லாமல் ஓடிபி ஜென்ரேட் ஆகி ஃபோனில் வந்திருக்கு அப்படின்னா கேட்கணும் எப்படி வந்துச்சு, யார் ஆப்ரேட் பண்ணாங்க, எந்த கம்ப்யூட்டரில் யார் என்ன பண்ணாங்க அப்படின்றது நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும். நம்ம பேங்க்கு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு தெரியாமல் ஒரு ஓடிபி வருது, இல்லை நீங்கள் எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ணாமல் பேங்க்கு ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துருக்கோன்னு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா நம்ம அலர்ட் ஆகிக்கணும் இல்லையா. நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு போகுது, யாரோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து நமக்கு தெரியாமல் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல தான் இது. ஒரு ஓடிபி உங்களோட லாகின் கொடுத்த ஓடிபி வந்து நீங்கள் லாகின் பண்ணாமல் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் லாகின் பண்ணாமல் வந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு கேட்கும். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ தான் ஆன்லைன் பண்ணி ஒரு 6 மாதம் 8 மாதம் தான் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கும் புதுசாக வரும்போது கொஞ்சம் லேர்னிங் டைம் தேவைப்படும். ஸோ அந்த டைம் இப்போ முடிஞ்சிருச்சு. 6 மாதத்துக்கு மேலாம் லேர்னிங் டைம் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ அதை படித்து நீங்கள் முடிச்சுட்டீங்க, கிளியர் ஆகிட்டீங்க. பட் இனிமேல் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஃபோனில் ஏதாவது டிஎன் பாஸ் ரிலேட்டடான மெசேஜ் வந்துச்சுன்னா அதை எடுத்து திறந்து பார்க்கணும். ஏதோ ஒரு மெசேஜ் வந்துருக்கு, அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், அது பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. வச்சுருப்பாங்க. ஏடிஎம் கார்டு இருக்குது. ஏடிஎம் கார்டு வந்து டெபிட் கார்டும் கூட. ஸோ கார்டு இருக்கிறதுனால கார்டுமே வந்து அந்த பிஓஎஸ் மிஷினில் ஸ்வைப் பண்ணி எடுக்க முடியும். ஸோ கார்டையும் பண்ணலாம், ஃபோன் மட்டும் வச்சும் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணலாம். டேக்ஸ் கலெக்ஷன் வந்து 40% ரொம்ப குறையும். மோஸ்ட்லி லாஸ்ட் குவார்ட்டரில் தான் அதிகமாக டேக்ஸ் கலெக்ஷன் வரும். இருந்தாலும் கூட டேக்ஸ் கலெக்ஷன் போகிறதையே நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இப்போ பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னால் அது வந்து தனி கவர்மெண்ட் தான். இந்த கிராம ஊராட்சி பெண் கல்விக்கான கலந்தாய்வு